ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம தான் வந்து ரேம் சிக்கெட்டை ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அது வந்து அதுக்கு ஃப்ரைக்கு ஃபுட்டு வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து குளத்தூர் வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டு பொருளும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் மீன்கள் கவர் மீன்கள்லையும் வீடியோ எடுத்துடலான்னு தான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஹோல்சேல் கடைக்கு போனோம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொய், கோல்டு ஃபிஷ்ஷு, மாலி, கப்பி இந்த மீன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிராஃப்ட் கௌராமியை பார்த்தோம். ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ டிராஃப்ட் கௌராமி மட்டும் கிடையாது, அங்கே சில சிக்லெட்டும் இருக்குது. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் சிக்லெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஸ்கரு. ஸோ ஒயிட் ஆஸ்கர் பார்க்க செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் மோனோ ஏஞ்சல், ஸோ பிளாக்கிஷ் வாட்டர் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. இந்த பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க் செட் பண்ணுறவங்க அவங்களாம் இந்த மோனோ ஏஞ்சலை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் கூட வளர்க்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஆஸ்கரு. ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக பாதி சிக்லெட்டாகவே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு ஆஸ்கர் வெரைட்டி டைகரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லெட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பலூன் ரேம் பாருங்கள். ஸோ பலூன் ரேம் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து ஜெர்மன் ப்ளூவில் பலூன் ரேம் இது. ஸோ கைஸ், இந்த மாதிரி பலூன் ரேம்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நார்மல் வெரைட்டியே வாங்கிக்கோங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்லெட்டு. இந்த சிக்லெட் டேங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ கோல்டு ஃபிஷ் டேங்க் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம், ஆனால் அதுக்குள்ளெல்லாம் அரோனாலாம் இருக்குது அந்த சைடு. ஸோ உள்ளே போகலாமான்னு தெரியல எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் காரு. நிறைய பேர் கார் மேலே க்ரேஸாக இருப்பீங்க. ஸோ குட்டியாக இருக்கும்போது வாங்கி வளர்த்துடுவீங்க. அதுக்கப்புறம் அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தலைவலி ஆகிடும். ஸோ பெருசாக உங்ககிட்ட பாண்ட் செட்டப் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ கைஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கார் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ்லாம் இல்லை. இது நல்லா பெருசாக இருக்குது. 1.5 ஃபீட் இருக்கும் போல் இந்த கார்லாம். ஸோ நல்லா பெரிய கார் இதெல்லாம். ஸோ வீடியோவில் பார்க்க தான் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஸோ அப்புறம் இங்கே ஒரு பிளான்டட் டேங்க் இருந்தது. அதில் இந்த ரேம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் சூஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பிளான்டட் டேங்க்லாம் அட்டகாசமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி நானும் இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணணும்னு நினைப்பேன். பட் பயங்கரமாக செலவாயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு லோ டெக்கே போதுன்றதால லோ டெக்லேயே எடுத்துகிட்டேன். ஸோ அதுவே நல்லா தான் இருக்குது எதுவும். ஓகே, ட்ரிஃப்ட் விட்லாம் பாருங்கள். ஏன்னா எப்படி இவங்க இப்படி க்ளீனாக வச்சுக்கிறாங்கன்னு தான் தெரியல. தினம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்களோ? எனக்கெலாம் ஒரு 2 நாள் கழிச்சு டேன் ஆகிடும் தண்ணி. ஸோ இவங்க அப்படியே க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க்கில் அரோனாஸை விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீமோ ஃபிஷ்ஷிங்கு இருந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ க்ளோன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் நம்மலாம். ஸோ ஒரு சால்ட் வாட்டர் டேங்க் நான் செட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணுற மீன் இவனுங்கிறதான்ப்பா. இந்த க்ளோன் ஃபிஷ்ஷை தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். ஸோ சூன் நம்ம வந்து ஃப்யூச்சரில் செட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்ளோன் ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ இவனுங்கெல்லாம் ஏன் இந்த மூலையில் நிற்கிறாங்க தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இவங்களுக்கு அந்த டேங்க்கில் சீ அனிமி இருக்கான்னு நான் பார்த்தேன். பட் அது இல்லை. அது இல்லாதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி கார்னரில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ராக் காண்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது என்ன வெரைட்டினே எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீமோ ஃபிஷ் இதை பார்த்து பயந்து கூட அப்படிக்கா ஓரமாக போய் நிற்கலான்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. ஸோ ஓகே, அப்படியே பாக்கெட் கவருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கெட் கவர்ஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள். ஸோ வந்து மோஸ்ட்டாக பிளாட்டி, ஏஞ்சல், கப்பி, மாலி, அப்புறம் கோல்டு, அப்புறம் கொய், அதுக்கப்புறம் ஷார்க்கு, இதுதான் மோஸ்ட்டாக பேக்கெட் கவர்ஸில் பார்க்க முடியுது. அப்புறம் பீட்டா சொல்ல மறந்துட்டேன், பீட்டாஸ். ஸோ புது புது வெரைட்டிலாம் பார்க்க ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன தடவை வரும்போதே நம்ம நண்டு, இந்த ஹெர்மிட் கிராபு, ஸோ இதெல்லாம் காட்டியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தடவையும் காட்டுறோம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர், அப்புறம் குட்டி ஷார்க்கு. ஸோ டேங்க் கிளீனர்லேயே பிளாக் ஒயிட் இருக்குது. ஸோ அப்புறம் கோல்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. ஸோ கைஸ், நிறைய பிளான்ஸ் இருக்குது. சில லோட்டஸ் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸு, ஆப்பிள் ஸ்னெயில்ஸு. ஐயோ, அதை பற்றி ஒரு வீடியோவே போடணும்ப்பா. அது ஒரு தலைவலியான ஸ்னெயிலு. ஸோ பிஸ்ட்டு ஸ்னெயிலு பற்றி ஒரு வீடியோ சூன் நம்ம போட்டுடலாம் கைஸ். எந்தெந்த ஸ்னெயிலாக நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்றதை சூன் நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, அப்புறம் இங்கே ஒயிட் ஷார்க்கு. ஸோ பிளாக்கு ஒயிட்டுன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஃபிஷ் கண்ணில் படுன்னு பார்த்தேன், எதுவும் கண்ணில் படல. ஸோ கைஸ், அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கும்போது தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சில பேர்லாம் ஷாப்பில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எங்களை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதையும் மீறி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நான் ரோட்டில் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் அப்படியே ஷையான பர்சன். ஸோ அதனால் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னோடய ஷையை தூக்கி போட்டு
எப்படியாவது வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை. ஸோ ஓகே கைஸ், கொளத்தூருக்கு போய் நம்ம வந்து சில விஷயங்கள் வாங்கணும். அது என்னான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாஃப்னியா வாங்கிட்டு வந்துருக்கிறோம். ஸோ டாஃப்னியா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து இன்ஃபோசோரியா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபீடாக டாஃப்னியாவும் அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டிம் 2 டேப்லெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவரான் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவனை வந்து குஜித்திக்கா ஆக்கிறதுக்கு கொஞ்சம் பிளட் வார்ம்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அவனை குஜித்திக்கா ஆக்கிறதுக்கான பிளட் வார்ம்ஸ் தான் இது. ஸோ அவனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ வந்து சூன் நம்ம சேனலில் போட்டுடலாம் கைஸ். ஸோ இந்த டாஃபினியா பிளட் வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமல் ஃபிஷ் ஃபார்ம்ன்றவர்கிட்ட தான் போய் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணா போய் வாங்கிக்கலாம். ஸோ அவர் யூடியூப் சேனலும் இதே நேம் தான், கமல் ஃபிஷ் ஃபார்ம் தான். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எப்படி டாஃபினியா அண்ட் மொயினாலாம் கல்ச்சர் பண்ணுறதுன்றது போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ரேம் ப்ரீடிங் வீடியோ வந்து போட்டுடலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், சூன் வந்துடும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you in the studio. Bye bye guys.